ஹாய்ங்க. இதை உட்காந்துருக்கான் பாருங்க, ரவுடி ராஜேஷ். இவங்க அண்ணன் ஹேண்டிகேப்டு. நான் இருளர் வீட்டில் தானே இருக்கிறேன்னு சொன்னேன். இவங்க அண்ணன் வந்து சுத்தமாக நடக்க மாட்டான், சுத்தமாகவே நடக்க மாட்டான். அவங்க வீட்டுக்கு பின்னாடி நான் இருந்த இருளர் வீடு வந்து இவங்க வீட்டுக்கு பின்னாடி வீடு. இவன் அப்போலாம் வயிற்றுலையோ குழந்தையாவோ இருந்தான், சரியாக ஞாபகம் இல்லை. அவன் என்ன பண்ணால் படுத்துக்கிட்டே அவங்க வந்துடுவாங்க, நடக்க முடியாது. படுத்துட்டு நானும் ஹேண்டிகேப்டு தாங்க. எப்படின்னு கேட்குறீங்கன்னா, போலியோ அட்டாக்கில் ஒரு கால் துவண்டு போய் நான் நல்லா நடக்கிறேன். நான் செஞ்ச புண்ணியம், என் தாய் தகப்பனு கோடி நன்றி. நான் நடக்கிறேன். நான் ஹேண்டிகேப்டு தான், மற்றவங்கள மாதிரி ஓட முடியாது. ஹேண்டிகேப்டோட வலி என்னான்னு எனக்கு தெரியும். மாடிப்படி டக்கு டக்குன்னு ஏற முடியாது, விசுக்கு விசுக்குன்னு வேகமாக நடக்க முடியாது. அதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம். அந்த பையன் என்னை தேடிட்டு வருவான். நீ எங்கே போன அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான். இவங்க அண்ணங்காரன் கேட்பான், நீ எங்கே போன அப்படின்னு கேட்பான். நான் எங்கேயும் போகலடா, இங்கே தான்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேண்ணா. அப்போ தாங்க, அப்போ ஒரு சுவாரஸ்யம். அந்த பையனை யார் நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, நான் நினச்சி பார்ப்பேன். அந்த பையன் கையை பிடிச்சி அந்த தெரு ஃபுல்லாக நடப்பேன். அப்போல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் நடக்க வைப்பேன். இப்போ நடக்கிறாங்க, முட்டி போட்டுன்னு போகாமல் ஓரளவு நடந்து போகிறான். எனக்கு அது எவ்வளோ பெருமை தெரியுமாங்க. அவன் நினைப்பான், அவன் வந்து கேட்பான், நீ எங்கே போன, என்னை நடக்க வைக்க ஆள் இல்லை, நீ எங்கே போனேன்னு கேட்பான். ஏன்னா நான் அனுபவிச்சதுனால, அந்த வலியினால் அவனை நான் நடக்க வச்சேன். அது நான் நடக்க வச்சேன்னு நான் சொல்லலை, நான் எடுத்த முயற்சி. அவன் நடக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சிலர், நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெலாம் இல்லை, ஊர் ஆளுங்களே என்னை கண்டுக்கல, சரிங்களா. என்னை காலி பண்ணணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கலை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன், வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன், சரிங்களா. ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.